பட்டாரி என்ற கிராமத்தில் கடுமையான புயல் மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு. ஊர் மக்கள் வெளியே வர பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே பொழுத போக்கிட்டு இருந்தாங்க. இது அப்படி இருக்க அந்த ஊரில் ஒரு ஓடை இருந்துச்சு. அதுதான் அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுடைய பிடிச்சமான ஒரு இடமா இருந்துச்சு. ஏன்னா அங்கே தான் சில பேர் மீன் பிடிப்பாங்க, ஒரு சில பேர் அரட்டை அடிப்பாங்க, பெண்கள் ஒன்றா உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டே வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரையும் அந்த ஓடை சந்தோஷமாக வச்சு இருந்துச்சு. இது அப்படி இருக்க சில காலமாக எவ்வளோதான் கொடிய மழை பெஞ்சாலும் அந்த ஓடையில் தண்ணியே நிற்கலை. ஊர் மக்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அட, என்னப்பா இது, தண்ணி நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுது. ஆமாம், இங்கே தண்ணி குறையிறதால நான் பக்கத்து ஊரில் தான் போய் தண்ணி எடுக்கிறேன். என்னோட கணவர் இந்த ஊர் தண்ணி தான் இனிப்பாக இளநீர் மாதிரி இருக்கும், மற்ற தண்ணிலாம் இது போல் வருமானு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்கார். இப்படி எல்லாரும் பேசுகிறத முகேஷ் கேட்டுகிட்டே தான் இருந்தான். அவன் இப்படி நினச்சான். அட, அது எப்படி சாத்தியம்? வெயில் காலத்துல கூட இங்க தண்ணி குறைஞ்சதே இல்ல. இப்போ புயல் மழையா அடிக்குது, ஆனா தண்ணி நிக்கவே மாட்டேங்குதே. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அப்படின்னு நினச்ச முகேஷ் இரவு நேரம் எல்லாரும் தூங்கின பிறகு அந்த ஓடையோட எல்லை வர நடந்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அட, இங்க யாரு ஓடைக்கு நடுவே சிமெண்ட் கல்லு போட்டு அடைச்சது? கண்டிப்பா இது நம்ம ஊர் ஆளா இருக்க முடியாது. நம்ம கொஞ்சம் ஒளிஞ்சு நின்று பார்ப்போம். பாரு, ஊருக்குள்ள இந்த எந்த விஷயமும் போகக்கூடாது. நானே இந்த ஊர் மக்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கேன், நீ அதை கெடுத்து விட்டுறாத. அட அண்ணன், ஒரு கடுகளவு கூட தெரியாதுண்ணே. இப்படி இவங்க பேசினதை முகேஷ் கேட்டான். அட கடவுளே, ஒரு ஊர் தலைவரா இருந்துட்டு ராமையா பண்ற வேலையை பாரு. இவ்வளோ மோசமான ஆளை கண்டிப்பா ஊர் மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஊர் தலைவரோட ஆளுங்க உஷாராகி முகேஷை பிடிச்சாங்க. அவனை ஒரு அறையிலையும் அடைச்சி வச்சாங்க. முகேஷோட அம்மா அப்பா முகேஷை தேடி திரிஞ்சாங்க. அட கடவுளே, என்னோட பிள்ளைய காணும், இப்போ நான் என்னன்னு பண்ணுவேன்? எங்கே இருக்கான், எப்படி இருக்கானே தெரியலையே. மீனாட்சி, நீ கவலைப்படாத. கண்டிப்பா நம்ம பையன் நம்மளை தேடி வருவான். அப்படி இருக்க எப்பயாவது முகேஷ் சொல்லிடுவானோன்னு நினச்ச ஊர் தலைவர் ஊர் மக்கள்கிட்ட முகேஷை பற்றி இப்படி சொன்னார். அட, அந்த பைத்தியக்கார பையனா? நேத்து தான் அவன் செவரோட பேசிட்டு இருந்தான். முந்தா நேத்து ஆடு மாடு கூடலாம் சண்டை போட்டான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மனநல பாதிப்பு அடைஞ்சு எங்கன்னா நடந்து போயிருப்பான். திரும்ப தெரியாம அப்படியே போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். விட்டு தள்ளுங்க. இப்படி ஊர் தலைவர் சொல்ல முகேஷோட அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயா, என்னோட பையன் ரொம்ப அறிவாளி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அட போயா நீ வேற, உன்னோட பையனை பத்தி உனக்கே தெரியல. இப்படி ஊர் தலைவர் சொல்ல ஊர் மக்களும் நம்பினாங்க. அப்படியே அடுத்த நாள் விழிஞ்சது. முகேஷ் எப்படியோ தப்பிச்சான். உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்படியோ தப்பிச்சு ஓடுனான். கண்டிப்பாக ஊர் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சாவன் ஊருக்குள்ளே போய் இப்படி கத்த ஆரம்பித்தான். ஊர் தலைவர் ராமையா தான் ஏதோ ஃபேக்டரிக்கு காசுக்கு தண்ணியை விற்கிறாரு. அதுல இருந்து வர அசுத்த தண்ணி தான் இங்க வந்து திருப்பி விட போறாங்களாம். இதை நம்ம உடனே தடுத்தே ஆகணும். இப்படி முகேஷ் உயிரை கொடுத்து கத்துனா ஊர் மக்கள் முகேஷை பைத்தியம்னு நினச்சிட்டு அவனை கண்டுக்கவே இல்லை. முகேஷும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்பிக்கை இழந்து போனான். முகேஷ் தப்பிச்சிட்டான்றதை நினச்ச தலைவருக்கு ரொம்ப பயமாச்சு. அவனை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு நினச்ச தலைவர் அவர் மேலே பொய்ப்பழி போட்டதா அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாரு. ஐயா, நீங்கள் இப்படி ஒதுக்கி வச்சா நாங்கள் எங்கே போவோம்? ஆமாங்க ஐயா, சோத்துக்கே வழி இல்லாதவங்க நாங்க இப்போ ஊரை விட்டு போனா பசியிலேயே செத்துருவோமே. நீங்க 2 பேரும் சும்மா இருங்க. போக வேண்டியது நம்ம இல்ல, இந்த தலைவர் தான். கோபப்பட்ட தலைவர் அவனை அடிக்க போனார். ஊர் மக்களும் இப்படி சொன்னாங்க. அட, நீ என்ன ஒரு சாட்சி கூட இல்லாம இப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படி ஊர் மக்கள் பேசினது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சாட்சியும் இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல, நொந்து போய் அப்படி நின்றுட்டு இருந்தான். அப்போ தான் அந்த ஊர் தலைவரோட சமையல்காரன் முன் வந்தான். முகேஷ் சொல்றது உண்மைதான். நான் அவர்கிட்ட 40 வருஷமா சமையல் வேலை பாக்குறேன். அவரு இந்த ஊர் தண்ணிய ஃபேக்டரிக்கு தான் விற்கிறாரு. இந்த ஊர் மக்களையும் எப்படி நாசுக்கா ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் ஏதோ மாட்டிக்க போறன்ற பயத்துல முகேஷ் மேல அவன் பைத்தியம்ன்ற பழிய போட்டாரு. இப்படி சொல்ல ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், முகேஷ்க்கு சந்தோஷம். இத்தனை நாள் நம்ம ஏமாந்து இருக்கோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஊர் தலைவர் ஊரை விட்டு தருத்தி முகேஷை தலைவராக்குனாங்க. அப்போ முகேஷ் இப்படி சொன்னான். என்ன ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைக்கும் போது வெங்கட நான் வந்து உண்மையை சொல்லலைன்னா நான் இப்ப இங்க இருக்க முடியாதுல்ல. அதால வெங்கட தான் இந்த ஊருக்கு தலைவர் ஆகணும். அதுக்கு ஊர் மக்கள் இப்படி சொன்னாங்க. வெங்கடா முகேஷான்னு இல்ல, 2 பேரும் தலைவரா இருந்து ஊரை நல்வழிக்கு நடத்துங்க. இப்படி சொன்னாங்க.
முகேஷும் வெங்கட்டும் சேர்ந்து ஊரை மறுபடியும் நல்லபடியாக ஆக்கி நல்லாமும் வாழ்ந்தாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிச்சிட்டு போங்க.